Hello dear friends. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த சேனல் மூலமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஸ்போக்கன் கிராமர் போன்ற பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக மிகவும் எளிமையான பாடமாக ஆங்கில கிராமரிலே ஏ அண்ட் டி ஆர்டிகிள்ஸ் மிகவும் எளிமையான ஒரு பகுதியை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். இந்த பகுதியின் மூலமாக நாம் ஆங்கிலத்தில் ஏ அண்ட் டி எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது கவனிப்போம். ஏ இஸ் a consonant sound and vowel sound. D specific or universally known. அப்படிப்பட்ட நவுன் வருகின்ற இடங்களிலே நாம் பயன்படுத்தலாம். உதாரணமாக 3 எடுத்துக்காட்டுகள். A cat, a book, a house, consonant sound. And vowel sound. And egg, and idea, and umbrella என்று வருகிறது. A E I O U vowel sounds. vowel sounds வருகின்ற இடங்களிலெல்லாம் and நாம் யூஸ் பண்ண வேண்டும். மூன்றாவதாக தி எதையாவது ஒன்றை குறிப்பிட்டு உலக வழக்கத்தின்படி குறிப்பிடக்கூடிய சொற்கள் மற்றும் பெயர்கள் இடங்கள். தி புக், தி சன், தி கார், தி மூன் என்று எதையாகிலும் குறிப்பிட்டு அல்லது இந்த உலக வழக்கத்தின்படி நாம் சொல்ல வேண்டிய இந்த வார்த்தைகளை நாம் குறிப்பிடலாம். ஏ அண்ட் டி இவைகளுக்கென்று சில விதிமுறைகள் காணப்படுகின்றன. அந்த விதிமுறைகளின்படி used before nouns starting with consonant sounds. எங்கெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட் வருகிறதோ அங்கெல்லாம் ஏ யூஸ் பண்ணப்படுகிறது. இரண்டாவதாக and used before nouns starting with vowel sounds. எங்கெல்லாம் vowel sound வருகிறதோ அங்கெல்லாம் and யூஸ் பண்ணப்படுகிறது. the used for the specific or unique sound. எங்கெல்லாம் குறிப்பிட்டு ஒரு காரியத்தையோ ஒரு நபரையோ ஒரு பொருளையோ எதையாவது ஒரு குறிப்பிட்ட ஒன்றை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே யூனிக் தனித்துவமான ஒரு இடம் தனித்துவமான ஒன்றை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது தி யூஸ் பண்ணப்படுகிறது. ஏ அண்ட் தி ஆர்டிகிள்ஸ் இவைகளில் நாம் தவறுகள் செய்கின்ற பொழுது ஆங்கிலம் கிராமர் மாறுபடுகின்றது. நன்றி.